சி சி பிளஸ் பிளஸ் ஜாவா இதெல்லாமே ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிம்பாங்க. நம்ம பாக்குறதுக்கு நமக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் மாதிரி புரியும். இதெல்லாம் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது 0s and 1s இருக்கும், மெஷின் லாங்குவேஜ்ல இருக்கும். அது லோ லெவல். மெஷினுக்கு லோ லெவல் தான் புரியும். அப்ப ஹை லெவல கன்வெர்ட் பண்றதுக்கு இன்பிட்வீன்ல ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும். இந்த டிரான்ஸ்லேட்டர்ல ஒரு 3 டைப்ஸ் இருக்கு: கம்பைலர், இன்டர்பிரட்டர், அசம்பிளர். கம்பைலர் அப்படிங்கிறது அந்த ஹை லெவல் ஃபுல்லா அப்படியே லைன் பை லைனா ரீட் பண்ணி அதை மெஷின் கன்வெர்ட் பண்ணி மெஷின் லாங்குவேஜுக்கு அந்த .obj அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ரெடி பண்ணிடும். அப்புறம் அந்த obj ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணும்போது .exe மாறும். நம்ம சி சி பிளஸ் பிளஸ் ஜாவா இது எல்லாமே கம்பைலர் யூஸ் பண்ற ப்ரோக்ராம்ஸ். இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது ஒரு லைனையா ஹை லெவல்ல ரீட் பண்ணும், உடனே அது ஆப்ஜெக்ட் கன்வெர்ட் பண்ணும், கன்வெர்ட் பண்ண உடனே எக்ஸிக்யூட் பண்ணிடும், தனியா எந்த ஒரு ஃபைலையும் ஸ்டோர் பண்ணாது. அப்ப ஈவன் எரர் சின்டாக்ஸ் எரர் இருந்தா கூட பாதி ப்ரோக்ராம் ரன் ஆயிடும். எங்க சின்டாக்ஸ் எரர் இருக்கோ அது வரைக்கும் ப்ரோக்ராம் ரன்னே ஆயிடும். ஆனா கம்பைலர்ல அத்தனை சின்டாக்ஸ் எரரையும் நம்ம கன்வெர்ட் பண்ணி செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆப்ஜெக்ட் ஃபைல் கன்வெர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அசம்பிளர்ங்கிறது மெஷின், அதாவது நம்ம மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ற மாதிரி அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் யூஸ் பண்றது அசம்பிளர்.